அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி, அதுதான் ரொம்ப ஃப்ளைட்டு. மல்டி அசெட் கேட்டகரி. அது நேம் இட் செல்ஃப் ரொம்ப தெளிவா இருக்கு. மல்டி அசெட் அசெட். கேட்டகரி அப்படின்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அசெட்ஸ்னா என்ன? டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டெப்ட்ல ஒரு தென் ஈக்விட்டியில் ஒரு போர்ஷன் இருக்கும். தென் கோல்டில் ஒரு போர்ஷன் இருக்கும். ரீட்னு ஒன்று இருக்குது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பில். அது அந்த அந்த பேப்பர்ஸ் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கமாடிட்டின்னு வரும்போது கோல்டு அண்ட் ம். சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா மல்டி அசெட் கேட்டகரி இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஈச் வந்து 10% இருக்கணும். பட் டிபெண்டிங் அப்பான் அந்த கண்டிஷன்ஸ். இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் ஒரு 50% வச்சுப்பாங்க. டெப்டில் ஒரு 25, கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு 25% வச்சுப்பாங்க. ஸோ இந்த இப்போ சப்போஸ் உங்கள் கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே கோல்டை போய் வாங்கி வச்சுருவாங்க. ஈக்விட்டியை கம்மி பண்ணிடுவாங்க, இல்லைனா டெப்ட்டை கம்மி பண்ணிவிட்டு கோல்டு அதிகமாக வாங்குவாங்க. திருப்பி கோல்டு ரேட் ஏறும்போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைனமிக் அசெட் அலோகேஷனும் இந்த மல்டி அசெட் ஃபண்டும் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் இந்த இந்த இதில் வந்து ஓகே சார். இப்போ வந்து போர்ட்ஃபோலியோல எவ்வளோ பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணலாம் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? அது டிபெண்டிங் அப்பான் இந்த இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான கரண்ட் சினாரியோவில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 25,000 பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுருக்கு நிஃப்டி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு டச் த கிட்டத்தட்ட ஜனவரிலேருந்து வந்ததுக்கப்புறமா ஆல் டைம் ஹை. ஸோ வெரி சூன் இட் மே டச் ப்ரீவியஸ் ஹையை போய் தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.